18 தர்பார். வந்துட்டாயா வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். அப்பாடா, ஒரு வழி தீபாவளி முடிஞ்சாச்சு. வீட்டில் அதிரசம், முறுக்கு, சீடை அப்படி இப்படின்னு சுட்டு பல பேருக்கு கொடுத்துருக்குறோம். பல பேர்கிட்ட வந்து வாங்கியிருக்கிறோம். குடுக்கல் வாங்கல் ரெண்டுமே நமக்கு சிறந்ததுதான். பட்டாசெல்லாம் கொளுத்தியாச்சு. அப்பாடா, நிற்கிற நேரத்தில் பள்ளிக்கூடம் திறக்கும் போது பள்ளிக்கூடம் போகணுமான புள்ளக்காடெல்லாம் கேட்குற காதில் அப்படியே நமக்கு விழுகுது இல்லை? அந்த மாதிரி இடத்துல நிறைய விஷயங்களை அள்ளி போட்டு இப்படியெல்லாம் உலகத்தில் நடந்திருக்குன்னு காட்டுவோம்ல. அதை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே புள்ளக்கடை என்ஜாயா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். அதாவது பட்டாசு வாங்க போனா ஆனை வேலை வைக்குது, குதிரை வேலை வைக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு 10 குடும்பம் உட்காந்து மீட்டிங் போட்டிருக்கு. இங்க பாருங்க, ஆளுக்கு 10,000 வேலை வாங்கிக்கிருவோம். நம்ம நேர தெருவில் வந்து விரிப்போம், முடிச்சு போடுவோம். அது 1,00,000 வேலைவா மாறிடும். தனியா கொடுத்தா காசு அணியமாகும்ல. எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. அந்த 10 குடும்பம் ஒன்று சேர்ந்து சரத்தை விரிச்சு பட 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 படப்படன்னு பொறிஞ்சு தள்ள ஏகத்துக்கு இருக்கு பாருங்க. இப்போ நேரம் அந்த பைசன் படக்குழு ஒவ்வொரு ஏரியாவா போய் படம் எப்படி இருக்கு, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, படம் பார்க்கறவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு தியேட்டர்ல பார்க்கறாங்க. நெல்லைக்கு போயிருக்காங்க. சந்தோஷமா இரு, ஹாப்பியா இரு, தூவன்னு பேசுவோம். ஓகே, நன்றி அப்படின்னா அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதுல முதன்மையா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம நாயார் தான் சொல்ல முடியும். கோயம்புத்தூர்ல ஒரு கிணத்துல பொத்தடின்னு உள்ள விழுந்திருக்கு. அதை தீயணைப்பு துறை வீரர்களை சேர்ந்து காப்பாத்திருக்காங்க. காப்பாற்றோன்னு இந்த நாய் அவங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக சரன்னு அவங்க பின்னாடியே போயிருக்கு. ஐயா, காப்பாற்றுனீங்க, அப்படியே கூட்டு போய் உங்கள் ஏரியாவில் 2 சோத்தை போட்டால் நான் காவை காத்துட்டு அங்கே இருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி. இவங்க போப்போ அப்படின்னாலும் முடியாது செல்லாதும் கூடயே போயிருக்கு. அதுதான் நன்றிக்கு அடையாளம். நம்ம சொர்க்கத்துக்குள்ள போறோம். சொர்க்கம்னாலே மாட்டு வண்டிக்குள்ள இருக்குங்கிறது நம்ம ஐதீகமாகி போச்சுல. பாருங்க, தூத்துக்குடி பக்கத்துல ஒரு 138 சோடி மாடுக சும்மா அடிச்சு புடிச்சு போகுது. ஏன் மழை பெய்யுதுடா, மழையாவது ஒன்னாவது மண்ணாங்கட்டியாவது சொல்லி போகுதுடா பாய்ச்சல். சொர்க்கம் அந்த குளிர்ச்சியான சூழல்ல இருந்து சர்ன்னு மேலாக்க வருது. அடுத்து நேரா மக்கள்கிட்ட போறோம். தீபாவளி கொண்டாட்ட மூடுல இருந்து பலகாரத்தை காலி பண்ற மூடுல இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு மழை காலம் ஸ்டார்ட் ஆகி போச்சு, குளிர் வேற வருது, புள்ளக்காடு பள்ளிக்கூடத்துக்கு எழுப்புக்குள்ள பட வேண்டியிருக்கு. பல புள்ளக்காடு சுடு தண்ணி வச்சா தான் குளிக்க போவேன்னு அடம் பிடிக்குது. பள்ளிக்கூடம் போகும்போது மழை வந்துருது, கொடையை பிடிச்சிட்டு போவீங்களா, ரெயின் கோட்டை போட்டு போவீங்களா, தண்ணி கிடக்குது, பள்ளம் தெரியல, கரண்ட் கம்பி அந்து விடுமா, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எப்படிங்க நீங்க சமாளிக்கீங்க? உங்க டிப்ஸை எடுத்து போடுங்க.
மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு கேட்டோம். மழை 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 மழைன்னு இடி மின்னல் மாதிரி இறக்கியிருக்காக பதில. காய்கறி வாங்கி வைக்கிறது, ஜெர்கின் பசங்களுக்கு எங்களுக்கு ஜெர்கின் வாங்கி வச்சுக்கணும், கொடை வாங்கி வச்சுக்கணும், எல்லாம் குச்சின்னு போகணும். மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை, அதுக்கு மேலே போய் தான் ஆகணும். அப்படி இப்போ பிள்ளைகளை ஸ்கூலில் தான் விடணும் அப்படிங்கிறப்ப போய் தான் ஆகணும். அப்படியே ரெயின் கோட் போட்டு அப்படி போக தான் வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் தான் இருக்குது, ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. கொடையை எடுத்துகிட்டு கண்டிப்பாக கொடையை பேக்கில் வச்சுக்கணும். அப்படின்னா மழை நேரத்தில் தப்பிச்சுக்கலாம். மழை நேரம் கொஞ்சம் ஹாட்டான ஏதாவது ஹாட்டாக ஃப்ளூயிட்ஸ் குடிச்சிட்டே இருக்கலாம். சூப்பு இதெல்லாம் குடித்தா நமக்கு கோல்டு இதெல்லாம் பிடிக்காமல் இருக்கும். ஹெல்த் கண்டிப்பாக இந்த டைமில் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஸ்கின் கேரு எல்லாமே முக்கியம். துணி துவைச்சாலே உடனே என்னடா காயப்பட முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். இல்லை திடீர்னு அடிக்கடி மழை வருது, நம்ம காலையில் வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம துணி துவைச்சு போட்டு போவோம். எல்லாரும் ஒர்க்குக்கு போகிறனால எடுத்து போடுற கூட முடியாது. நாங்கள் எப்பயுமே எங்களோட வண்டியில் ரெயின் கோட், ரெயின் கேப்பு இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்படி வச்சாதான் மழை பெய்யாது. ஸோ அதனால நாங்கள் ஒரு இதாக வச்சுருப்போம். நாங்கள் இது மழை விடாமல் பேஞ்சிட்டே இருக்குது. நான் ஒன்று பேஞ்சுனா நின்றணும், இல்லைனா பேஞ்சிட்டே இருக்குது. அதனால் எங்கேயுமே போக முடியல. இப்போ ஏதாச்சும் போகணுன்னு நினச்சிருந்தோன்னா வண்டியில் போகும்போது நனைஞ்சிட்டே போகிறோம். ரெயின் கோட் போட்டிருந்தாலும் மழை காற்று ரொம்ப அடிக்குது, அதனால் எங்கேயுமே போக முடியல. இடமழை இருந்தால் தண்ணி ஆறி மறைஞ்சு ஆட்டோக்கு ரொம்ப கஷ்டம். ஆள் இருந்தாலும் உள்ள தண்ணி எல்லாம் தொடச்சி யாரு இந்த பெரிய வண்டியெல்லாம் போகிற டைமில் தண்ணி எல்லாம் உள்ள யாரு. காய்கறி வாங்குறதுனா முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. மழை பெஞ்சிருக்காங்க, வெளியில் இதில் வர முடியாதவங்க ஒரு நாள் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. பால் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வாங்கி வச்சுரு நல்லது. மார்னிங் டைமில் இந்த சேஞ்சஸுக்கு ரொம்ப சீக்கிரம் ஏந்திரிக்கிறதே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் ரெய்னி சீசனில். அதனால் லேட்டாக தான் ஏந்திரிக்குவோம். இப்போ புதியதாக பனி அனுபவம் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பனி அனுபவம் நிறைய இருக்கிறவங்க அது சரியாக முன்னேற்பாடாக செஞ்சுருவாங்க. அவங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 2 பேர பிள்ளைங்க இருக்காங்க. மழை காலத்தில் தான் 10 மணி வரைக்கும் கூட தூங்க விட்டா கூட தூங்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவங்கள எழுப்பிட்டு நேரம் அந்த கிளப்பி வண்டியில் உட்கார வச்சு மழையில் நனைச்சிக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழையில் நனைஞ்சிட்டு போய் அங்கேயும் தண்ணியாக இருக்கும் ஸ்கூலு, அங்கே உட்காரவும் எங்களுக்கு பிடிக்காது. பசங்களை சளி காய்ச்சல் இல்லாமல் எந்த நோயும் தாக்காமல் நம்ம ஸ்கூல்லேருந்து போயிட்டு வரதுக்கு நம்ம ரொம்ப அதுக்கே பிரகடனப்பட வேண்டியதாக இருக்குது. அடுத்து நாம நேரம் உசாருக்குள்ள போறோம். பண்டிகை காலம் வந்துட்டாலே மத பிரியர்களுக்கு மனம் போன போக்குல திறந்து விட்டுருவாங்களோ என்னமோ தெரியல. பண்டிகை என்னைக்கு அந்த மதுவை எடுத்துக்கிட்டா தான் அந்த பண்டிகை முழுமை பெறும்னு ஒருத்தர் இப்படித்தான் மதுவை எடுத்துக்கிட்டு பைக்கு ஓட்டி போயிருக்கார். பட்டாசு உற்பத்தி பண்ணுறவங்க இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட கொடுக்குற பட்டாசுகளில் கவனக்குறைவு அப்படிங்கிறத அறவே தவிர்த்துருங்க. வெடிக்கிற மாதிரி இனி பண்ணாதியா, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். செஞ்சு இந்த மாதிரி விபரீத விளையாட்டில் அடுத்துட்டு பண்டிகை, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உங்களுக்கு தீபாவளி. பாருங்க, ஒருத்தர் கஷ்டப்பட்டு அப்படியே முதலீடு போட்டு பட்டாசெல்லாம் வாங்கி வச்சு வித்து ஒரு 4 காசு சம்பாதிச்சு புள்ள குட்டிகளுக்கு ஏதாவது வாங்கலாம்யா அப்படின்னு சென்னையில் பட்டாசு கடை போட்டிருக்காங்க பள்ளிக்கரணை பக்கத்தில். இதை ஒருத்தர் நோட்டம் போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு.
குளத்துக்குள்ள விடுவோமா? எங்கள் ஊரில் விடுவோம். யாரு? கன்னியாகுமரியில் ஒருத்தர் ஏட்டிக்கு பூட்டியா அந்த ரோட்டு ஓரத்தில் கால்வா இருக்கும்ல, அதில் கொண்டே வண்டியை கொண்டே விட்டுருக்காரு. ரோடு இங்கே இருக்குது, அங்கே போய் வண்டியை பார்க் பண்ணாட்டி என்னன்னு பல பேர் கேட்டுக்கிட்டே வண்டியை வெளியில் எடுக்காங்க. அதாவதுங்க, பிரேக்குக்கு பதிலாக பல பேர் ஆக்சிலேட்டர் மிதிக்கிறதே குறிக்கோளாக வச்சுருக்கீங்க. பிரேக்கையும் ஒன்று இருக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும், ஓடுற ரயிலில் ஏறவோ இறங்கவோ கூடாது அப்படின்னு சொன்னாலும் நாம் கேட்குறதே இல்லை. கடைசி நேரத்தில் நம்மளுடைய வீர பராக்கிரமங்களாக காட்டுற மாதிரி ஆண்கள் மட்டும் இல்லை, அவர்களுக்கு சலைச்சவங்க நாங்களும் இல்லைன்னு பெண்கள் ஏறி ஒரு அம்மா அப்படி மட்டமில்லாக்க கீழே விழுகிற நேரத்தில் அங்கே இருக்கிற காவல் அதிகாரியோ இல்லை காவல் ஆய்வாளரோ டபக்குன்னு பிடிச்சிட்டாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. தயவு செஞ்சு எல்லா நேரத்துலையும் அங்கே ஒருத்தரை காப்பாற்ற இருப்பாருன்னு நினைக்காதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. அடுத்து நாம் அழகிய உலகத்துக்குள்ளே போகிறோம். நம்ம துபாயில் இந்த புர்ஜ் கலிஃபா இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் என்னென்ன ஃபெஸ்டிவல்லாம் வருதோ சடக்குன்னு அதில் அப்படியே விளக்க போட்டு அப்படி பயங்கரமாக பண்ணுவாங்க. இப்போ தீபாவளி வந்துச்சுல, அதுக்கும் லைட்டை போட்டு ஏகத்துக்கும் கொண்டாடி இருக்கிறாங்க. வாங்க அப்படியே புர்ஜ் கலிஃபாவை போய் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு திருப்பி விடாந்துருவோம். அழகான ஒரு விஷயம் அமெரிக்காவில் நடந்திருக்கு. பிரம்மாண்டமான பூசணிக்காயை தயார் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு அழகு. அதுலேயும் அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் சுரண்டிட்டு அதுக்குள்ளே உட்காந்து ஏழையெல்லாம் ஐலசா ஏன் பிடிச்சா ஐலசான்னு படகு மாதிரி ஓட்டிட்டு போகிறதுல அலாதியான பிரியம் அவங்களுக்கு. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. இந்த பம்கின் படகு பாருங்கள். Those arms are starting to burn. Let's go out there and clean up the mess. All right, here we go. Tori came before that came across the line. Sorry, Tori, nice job. இப்படி எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது சீனாக்காரங்க நாங்கள் சும்மா இருப்போமா? இந்த வாருங்க, நாங்கள் பாண்டா கரடியில் ஸ்பெஷலிஸ்ட் ஆளுங்க. அதுகளுக்குன்னு தனியாக ஒரு பெவிலியனை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கு டைவ் அடிக்கும், டாவ் அடிக்கும், அப்படியே டைவ் அடிக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே பொசு பொசுன்னு இருக்கிற பாண்டா கரடி அழகாக தாங்க டைவ் அடிக்குது.
வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சொன்ன மாதிரி நம்ம உஷாராக இருக்க வேண்டிய இடங்களில் கவனமாக ரொம்ப உஷாராக இருங்க. ரொம்ப அழிச்சாட்டியம் பிடிச்ச மாதிரியான பல விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக இளைஞர்கள் நிறையா பண்ணுறாங்க. அதை தயவு செஞ்சு அறவே ஒழிச்சிருங்க. இல்லைன்னா அப்புறம் பிற்காலத்தில் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. இதை நான் சொல்லலைங்க, இதில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு கூர்ந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.